சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வரும் 14ஆம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில், இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூடுகிறது. பட்ஜெட்டில் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்தும், புதிய அறிவிப்புகள் தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பின்வரும் 2 முக்கியமான திட்டங்கள் குறித்த முடிவு எடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 2025 முதல் 2026ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை காலை 9:30க்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அடுத்த சில வாரங்களில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த உரிமை தொகை உயர்த்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கர்நாடகாவில் ரூபாய் 1500 வழங்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் இதே தொகை வழங்கப்படுகிறது. பஞ்சாபில் 1200 ரூபாய் பலருக்கு வழங்கப்படுகிறது. டெல்லியில் பாஜக 2500 ரூபாய் வாக்குறுதி அளித்துள்ளது. ஆனால் இந்த திட்டத்தின் பிறப்பிடமான தமிழ்நாட்டில் ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்படுவதால், இதை உயர்த்தி பட்ஜெட்டில் அறிவிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதி உள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதனால் சில வாரங்களில் இதற்கான வேலைகள் துவங்கும். புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படும். ஆவணங்கள் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கப்படலாம் என்கிறார்கள். பழைய ஓய்வூதியம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். 2025 முதல் 2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட் காலை 9:30க்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓய்வூதியம் திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்போது இந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் சூழல் ஏற்பட்டு உள்ளது. இதை பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த குழு இது தொடர்பாக ஆய்வு பணிகளை செய்து வருகிறது. கடந்த 1/4/2003 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் 1/1/2004 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது. எனினும் மாநில அரசு பணியாளர்கள் 1/4/2003க்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்திட வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகின்றன. இந்நிலையில் 24/1/2025 அன்று ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் மின்தடை இருக்கக்கூடாது. அதிகரிக்கும் மின்வாரியம் பிறப்பித்த உத்தரவு
அரசூல் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வு எழுதுவதை முன்னிட்டு 2 மாதங்களுக்கு மின்தடை செய்யக்கூடாது என பொறியாளர்களுக்கு மின்வாரியம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் மின்சார தேவை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. ஒரு நாளின் மின் தேவை என்பது ஒவ்வொரு கோடை காலத்திலும் உயர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு கோடை காலத்தில் மின் பற்றாக்குறை ஏற்படலாம். ஏற்படாமல் இருக்க சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதும் மாதங்கள். வெப்பநிலையும் படிப்படியாக அதிகரித்து உச்சத்தை நோக்கி நகர்ந்து வரும் மாதங்கள். இந்த காலகட்டத்தில் மின் தேவை ஒரு பக்கம் அதிகரிக்கும். தேவையை பூர்த்தி செய்வதில் பற்றாக்குறை ஏற்படும். இதனால் மின்தடை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் பராமரிப்பு பணிகளுக்காகவும் மின்தடை ஏற்படும். மின் உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் வீடுகள், கடைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு மின்கம்பம், கேபிள், மின் விநியோக பொட்டி, மின்மாற்றி உள்ளிட்ட சாதனங்கள் உதவியுடன் விநியோகம் செய்கிறது. இவற்றில் 24 மணி நேரமும் மின்சாரம் இவற்றில் 24 மணி நேரமும் மின்சாரம் செல்வதால் எந்த நேரமும் வெப்பத்துடன் இருக்கும். எனவே மின்சாரங்களின் பழுது ஏற்படுவதை தடுக்க குறிப்பிட்ட இடைவெளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்பணிகள் நடைபெறும் பகுதிகளில் உள்ள வீடு, கடைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும். இந்த விவரத்தை மின்சார வாரியம் முன்கூட்டியே நுகர்வோருக்கு செல்போன் மூலம் குறுஞ்செய்தியாகவும், டிவி, நாளிதழ்களில் செய்தியாகவும் வெளியிட்டு வருகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநில பாடத்திட்டத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு விரைவில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து மற்ற வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதி தேர்வுகளும், கல்லூரி மாணவர்களுக்கு பருவ தேர்வுகளும் தொடங்கப்பட உள்ளது. எனவே தேர்வு காலங்களில் மின்தடை ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் வரும் ஏப்ரல் மாதம் வரை மின்சாதன பராமரிப்பு பணிகளுக்கு மின்வாரியம் தடை விதித்துள்ளது. மேலும் அடுத்த 2 மாதங்களுக்கு பகலில் மின்தடை செய்யக்கூடாது. மிகவும் அவசிய தேவை என்றால் தலைமை பொறியாளர்களிடம் முன்கூட்டியே அனுமதி பெற்று பராமரிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என பொறியாளர்களுக்கு மின்சார வாரியம் அறிவுறுத்தல்களை வழங்கி உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.